வணக்கம். தசாவதாரத்தில் 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தை கேட்டு மாயவன் ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் பெறுங்கள். அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சும் ரமணனாக விளங்கினான். ஹம்சனை கொன்றும் பஞ்சபாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம், பகவானே, பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை, விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என வேண்டினாள். அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கூறினார். பல காலம் கழித்து பூமாதேவி, நாராயணா, தாங்கள் சொன்னது போல் இன்று வரை பொறுமையுடன் தான் இருக்கிறேன். ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள், நாத்திகர்கள், காமுகர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், பிறர் உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே. இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை பிரபு. இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடம் இல்லை. புருஷோத்தமா, என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடமிருந்து காப்பாற்று. பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது. பிரம்மாவின் காதிலும் விழுந்தது. சிவனும் கொதித்தெழுந்தார். சிவனும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்றனர். இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காக காத்திருந்தனர். நாராயணன் வரவில்லை. ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது. பிரம்மனே, பூமாதேவியின் கவலையை விடச் சொல். உலகத்திலுள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள யதவம்ச குடும்பங்களில் பிறக்க வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி. பிரம்மா மகிழ்ந்தார். பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார். சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தனர். தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். எல்லா தேவர்களும் யதுகுலத்தில் அவதரித்தனர். யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன். இவரது புத்திரன் வசுதேவர். இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று. தேவகரின் அண்ணன் உக்ரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார். அவருக்கு ஒரு மகன், பெயர் ஹம்சன். தேவகி ஹம்சனின் சித்தப்பா மகள். ஹம்சன் தோற்றத்தால் தான் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன். ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர். தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசை அள்ளி கொடுத்தார் தேவகர். திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அக்கால வழக்கம். தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் ஹம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான். மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன. அப்போது வானம் அதிர்ந்தது. அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது. நில்லு ஹம்சா, போஜகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே, யார் நீ என்ற ஹம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்புலி வானிலிருந்து எழும்பியது. மூடனே, யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா? உன்னைப்போல் மடையர்கள்தான் உண்டா? யார் அந்த யமன் என்கிறாயா? உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தைதான் அது. குரல் அடங்கிவிட்டது. ஹம்சன் ஆவேசமானான். அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான். அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான். இந்த உலகத்து இன்பங்களையெல்லாம் எப்படி எப்படியோ தூய்க்க வேண்டுமென கணா கண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா? தேவகி, கேட்டாயா அசுரரி? ஒளிந்து போ என்பவனாய் வாளை உருவினான். புது மணப்பெண்ணை கொள்வதற்கு ஹம்சன் வாளுடன் பாய்ந்ததைக் கண்ட வசுதேவர் ஹம்சனை தடுத்தார். மைத்துனரே, நீர் வீரத்தில் வல்லவர். உம்மை அழிக்க யாரால் இயலும்? அசுரரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவாள்? அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து. நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும். மேலும் மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என நான் கனவிலும் எண்ணவில்லை. மரணத்தைக் கண்டு மனிதன் ஏன் பயப்பட வேண்டும்? மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று.
அது எல்லோருக்கும் வந்து சேரும். அது எந்த நாள் என்பது குறிப்பிடப்பட்ட ஒன்றுதான். அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தைக் கண்டு அஞ்சுவார்களா? தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உமக்கு மரணம் சம்பவிக்கத்தானே போகிறது. உனக்கு வயது 25 என்றால் நீர் ஏற்கனவே 25 ஆண்டுகள் இறந்துவிட்டீர். மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாக தெரியவில்லை என பணிவு கலந்தும் அதே நேரம் அழுத்தமாகவும் தெரிவித்தார். ஹம்சன் கோபம் தணிந்தார். வசுதேவரே, உமது சமாதானத்தை ஏற்கிறேன். நீர் உமது 8வது குழந்தையை என்னிடம் தந்துவிடுவீர் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் நீர் சத்தியசீலர் என்ற ஹம்சன் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டான். காலம் ஓடியது. தேவகி முதல் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தையுடன் ஹம்சனின் அரண்மனைக்கு சென்றார் வசுதேவர். ஹம்சன் ஆச்சரியப்பட்டான். வசுதேவரே, உலகில் சொன்ன சொல் காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறைவு. நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபித்து விட்டீர். என் பாசத்துக்குரியவரே, உமது பண்பை மதிக்கிறேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். உமது 8வது குழந்தைதான் என்னை கொல்லும் என்ற விதி இருக்கிறது. எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்து கொள்ளும் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தான். வசுதேவர் சென்றதும் நாரதர் ஹம்சனை காண வந்தார். ஹம்சன் அவரை வரவேற்று ஆசனமளித்து உபசரித்தான். அவர் ஹம்சனிடம், உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் ஒரு இரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கப் போவது உறுதி. அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள். அதற்கு முன்னதாக யதுகுலத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்கப் போகிறார்கள். உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் 8வது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன. எனவே நீ உன் தங்கைக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்றுவிடு. அதில் எது விஷ்ணு அம்சமுடையது என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று தூபம் போட்டார். அவ்வளவுதான். ஹம்சனின் மிருககுணம் தலை தூக்கிவிட்டது. நாரதரே, காலம் முழுவதும் நான் உனக்கு கடமைப்பட்டவன். இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றவன், யாரங்கே? உடனே வசுதேவரையும் தேவகியும் கைது செய்து பாதாள சிறையில் அடையுங்கள் என்றான். சில மணி நேரத்தில் வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டனர். வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவ சிசுக்கள் எனப்பட்டனர். இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர். அதன்படி அவர்களில் 6 பேர் இறைவனடி சேர்ந்து விட்டனர். இப்படி இருக்க 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க கிருஷ்ணர் தன்னை தாங்கும் அனந்தனை அனுப்பி வைத்தார். கிருஷ்ண அவதாரத்திற்கு முந்தைய அவதாரத்தில் அனந்தன் ராமனின் தம்பி லட்சுமணனாக பிறந்து சேவை செய்தார். அதற்கு நன்றி சொல்லும் வகையில் இப்பிறப்பில் தனது அண்ணனாக அனந்தனை அனுப்ப முடிவெடுத்தாராம் பரமாத்மா. இவரே பலராமன் எனப்பட்டார். கிருஷ்ணரிடமே பல மாய சக்திகள் உண்டு என்றும் அதில் ஒரு சக்தியே அனந்தனாகிய பலராமர் என்றும் அதிதீவிர கிருஷ்ண பக்தர்கள் சொல்வார்கள். அதாவது இறைவனை யாராலும் தாங்க முடியாது, அவரே தன்னை தாங்க முடியும். எனவே கிருஷ்ணரே அனந்தனாகிய பாம்பு வடிவில் இருந்தார் என்றும் சொல்வதுண்டு. இதே கிருஷ்ணருக்குள் இன்னொரு பெண் சக்தியும் அடங்கி கிடந்தது. அவளுக்கு யோகமாயை என பெயர். அவளை கிருஷ்ணர் வரவழைத்தார். மாயா, பூலோகம் செல். மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கின்றனர். அவர்களின் வயிற்றில் நான் அவதரிக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக எனது மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்கு போய்விட்டான். நீ யதுகுலத்தின் தலைவரும் கோகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதியின் கருவில் உருவிடு. சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றிலுள்ள கருவை மாய சக்தியால் அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிடு. பின்னர் நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். தலைவணங்கி அவரது உத்தரவை ஏற்ற யோகமாயை, பரந்தாமா, என் பங்கு பூலோகத்தில் என்ன என்றாள். தங்கையே, பூலோக மக்கள் உன்னை என் சகோதரியாக கருதுவர். உன்னை துர்க்கை என அழைப்பர். வைஷ்ணவி, சாமுண்டி, காளி, விஜயா, சாரதா, அம்பிகா இப்படி பல பெயர்களை சூட்டுவர். புஷ்பம், பழங்களால் ஆராதிப்பர். மேலும் உன்னை நம்பி யாகங்கள் பல நடத்தி தங்கள் சொந்த நலனை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுவர். தகுதியானவர்களுக்கு நீ தகுதியானதை செய்வாய் என்றார். மகிழ்ச்சியடைந்த துர்க்கை பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவானாள்.
சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டாள். இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்தி கொண்டார். பலராமனின் கரு பலவந்தமாக இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்கு ஈர்க்கப்பட்டதால் அவரை ஆகர்ஷணன் என்றும் ரமணன் என்றும் சொல்வார்கள். அவரை யார் உளமாற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தையாவார் என்பது இதன் உட்கருத்து. 6 குழந்தைகளை கொன்ற பாவமும் ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே கலைந்து போகவும் தன் மூலம் தேவகிக்கு ஏற்பட்ட பயமே என்பதால் அதையும் 7வது கொலையாக கருதி அதனாலே தனக்கு துன்பம் விளையுமோ என்று அச்சம் கொண்டிருந்தான் ஹம்சன். கிருஷ்ணர் தேவகியின் கர்ப்பத்தில் இருந்தார். ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார். பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார். ஆம், குழந்தையின் கைகளில் சங்கு, சக்கரம், தாமரை, கதாயுதம் ஆகியவை இருந்தன. மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களும் அணிந்திருந்தான் சின்ன கண்ணன். பிறந்த குழந்தைக்கு 4 கைகள், ஆடை, ஆபரணம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தன் வயிற்றில் பிறந்த மகன் சாட்சாத் பரமாத்மாவே என வசுதேவர் மகிழ்ச்சியில் மூழ்கி போனார். தேவகி வைத்த கண் வாங்காமல் திருமாலையை ரசித்து தரிசித்து கொண்டிருந்தாள். கடவுளை பெற்ற அந்த திருவயிறு குளிர்ந்து போயிருந்த வேளையில் அண்ணன் ஹம்சன் அவளது நினைவில் ஊசலாடினான். அவள் அந்த தெய்வ குழந்தையிடம், பரந்தாமா, உலகம் உய்விக்க வந்த விளக்கே, தாங்கள் உங்கள் சொந்த கோலத்தில் எங்களிடம் எப்படி வளர முடியும்? என் அண்ணன் ஹம்சன் உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். அத்துடன் எங்களையும் அவன் கொன்று விடுவான். என்னை திருமணம் செய்த பாவத்திற்காக என் கணவர் உயிர் விடுவது எவ்வகையில் நியாயம்? தாங்கள்தான் இதற்கொரு வழி சொல்ல வேண்டும் என பிரார்த்தித்தாள். அந்த கணமே குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார். என்னை பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் நமஸ்காரம். தாயே, முன்னொரு பிறவியில் தந்தை வசுதேவர் சுதபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தார். தாயான நீ பிரிச்சுனி என்ற பெயருடன் அவரது மனைவியாய் இருந்தாய். அப்போது இந்த பூ உலகில் மக்கள் தொகை குறைந்தது. இதனால் கலவரமடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றான். ஆனால் நீயும் சுதபாவும் 5 புலன்களையும் அடக்கி விரதம் ஒன்றை அனுஷ்டித்து கொண்டிருந்தீர்கள். இதனால் பிரம்மாவுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை. கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க முயன்றான். ஆயினும் உங்களை இயற்கை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் உங்கள் இதயம் பரிசுத்தமாயிருந்தது. பரிசுத்தமான மனம் எங்கே உள்ளதோ அங்கே இயற்கை பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்படி 12,000 தேவ ஆண்டுகள் விரதம் அனுஷ்டித்தீர்கள். உங்கள் மனம் முழுவதும் என்னை பற்றியே சிந்தனையே தவிர வேறில்லை. அப்போதும் நான் உங்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டுமென கேட்டேன். நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் என எண்ணினேன். ஆனால் நீயோ, பரந்தாமா, நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றாய். நானும் சம்மதித்தேன். அதன்பின் நீங்கள் தவ வாழ்க்கையை நிறுத்திவிட்டு இல்லறத்தில் புகுந்தீர்கள். நான் உங்கள் வயிற்றில் பிரிச்சினிகர்பா என்ற பெயரில் மகனாய் பிறந்தேன். அடுத்த பிறவியில் நீங்கள் காசியப்பர் அதிதி என்ற தம்பதியராய் பிறந்தீர்கள். அந்த பிறவியில் நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிறந்தேன். இப்போது கிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்திருக்கிறேன். நீங்கள் வைகுண்டம் வந்துவிட வேண்டியதுதான். பல பிறவிகளில் என்னை அன்புடன் மகனாய் வளர்த்த உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஹம்சனிடமிருந்து உங்களை காப்பது என் கடமை. நீங்கள் உடனே என்னை கோகுலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கே வசுதேவரின் நண்பர் நந்தகோபனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். என்னை நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிவிட்டார். பின்னர் ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் தன்னை கோகுலத்துக்கு கொண்டு போகச் சொன்னதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் தன் தாய் தந்தைக்கு மறக்க செய்துவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். கனவிலிருந்து விழித்தவர் போன்ற வசுதேவர் குழந்தையை எடுத்து போகும் ஏற்பாட்டை செய்தார். அவர் குழந்தையை தொட்டாரோ இல்லையோ, கையிலிருந்த விலங்குகள் கலன்றுவிட்டன. சிறை கதவுகள் தானாக திறந்தன. காவலர்களோ மயக்கம் வந்தது போன்ற தூக்கத்தில் கிடந்தனர். அங்கு கிடந்த ஒரு பழைய கூடையில் தன் அங்கவஸ்திரத்தை விரித்தார். குழந்தையை அதற்குள் வைத்தார். பெண் குழந்தை பெற்றிருந்த யசோதை மயக்கத்தில் இருந்து எழவில்லை. அவளுக்கு தனக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்ற உணர்வு இருந்ததை தவிர என்ன குழந்தை பிறந்தது என்று பார்ப்பதற்குள் மயக்கமாகிவிட்டாள். சப்தமின்றி வசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் கிடத்தினார்.
பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார். சந்தேகமின்றி இருக்க விலங்குகளை பூட்டிக் கொண்டார். குழந்தை வீறிட்டு அளவே காவலர்கள் விழித்தனர். தேவகிக்கு குழந்தை பிறந்து விட்டதென்ற செய்தி ஹம்சனுக்கு பறந்தது. மிக பெரிய வாளுடன் வசுதேவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தான் ஹம்சன். என் உயிரை குடிக்க வந்த அந்த யமன் எங்கே? அவனுக்கு யமனாய் நான் வந்திருக்கிறேன் என்ற ஹம்சனின் பாதத்தில் விழுந்தாள் தேவகி. அண்ணா, ஏதோ ஒரு அசரீரி சொன்னது என்பதற்காக என் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றாய். இப்போது பிறந்திருப்பது பெண். அசரரியின் வாக்கு உண்மையே என்றாலும் கூட என் வயிற்றில் பிறக்கும் 8வது ஆண் பிள்ளையால் தான் உனக்கு மரணமே தவிர பெண்ணால் இல்லை. பார்த்தாயா, இது பெண் குழந்தை என குழந்தையை நீட்டினாள். கொடிய உள்ளம் கொண்ட ஹம்சன் அவள் சொன்னதை காதில் வாங்கவே இல்லை. குழந்தையின் கால்களை பிடித்தான். தலையை சுவரில் ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். மதுராபுரியை கிடுகிடுக்கும் வகையில் ஓங்கி ஒலித்த சிரிப்புடன் ஒய்யாரமாய் வளர்ந்து நின்றது அந்த குழந்தை. அந்த நடுநிசியில் சூரியன் உதித்துவிட்டது போல பிரகாசம். கையில் சங்கு சக்கரம் மின்ன, திரிசூலம் வாள் பளபளக்க, மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தை அலங்கரிக்க அந்த பெண் ஆங்காரமாய் சிரித்தாள். அவள் விஷ்ணுவின் சகோதரி என்பதாலும் உலகை காக்கப் போகும் இரட்சகி என்பதாலும் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் வானத்து தேவர்களும் கந்தர்வர்களும் சிங்கர்களும் அந்த தேவியை தரிசிக்க பரிசு பொருள்களுடன் வந்து அவளை பணிந்தார்கள். துர்க்கை கர்ஜித்தாள். கொடியவனே, உன் தங்கைக்கு நீ இழைத்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமா? மனிதனாய் பிறந்தவன் அழிவது உறுதி என்று தெரிந்திருந்தும் இவ்வுலகம் உள்ளளவும் உயிர் வாழப் போவதாக எண்ணி அப்பாவி குழந்தைகளை கொன்றாயே. உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா. அவன் ஒளிந்து வளர்கிறான். உன் அழிவு நெருங்கிவிட்டது. இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் என்றாள். அத்துடன் அவள் மறைந்து விட்டாள். ஹம்சனின் மனம் அந்த கணமே மாறிவிட்டது. அம்மா தேவகி, என் அன்பு சகோதரியே, உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்து விட்டேன். என் கொடுமைக்கு பலனாக பிரம்மஹத்தி தோஷம் என்னை பற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே என்னை இருவரும் மன்னிக்க வேண்டும் என்று கூறி வசுதேவரின் கால்களில் விழுந்து வணங்கினான். தன்னை அறியாமல் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. வசுதேவர் அவனை தேற்றும்படியான சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதன்பின் ஹம்சன் ஒரு நாள் அரசவையில் வீற்றிருந்தான். அவனுடைய சகாக்கள் வந்தனர். ஹம்சா, நீ ஏதோ தியாகி போல் உன் தங்கையை விடுவித்து விட்டாய். உன்னை கொல்ல பிறந்திருப்பவன் விஷ்ணு என்பதை நீ அறிவாய். எங்கோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குழந்தை பிறந்து 1 மாதமே ஆகிறது. அவன் வளர்ந்து அதன் பிறகுதானே உன்னை கொல்ல வருவான். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டாயோ? அசரரி சொன்னதை ஒரு பொருட்டாக நீ மதிக்கவில்லை. இதன் பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் என ஹம்சனை எச்சரித்தனர். உடனே ஹம்சன் அரசவையை கூட்டி தமது அதிகார எல்லைக்குள் கடந்த 10 நாட்களுக்குள் பிறந்துள்ள எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடுமாறு கூறினான். இந்த தகவல் வசுதேவருக்கு தெரிய வந்தது. நந்தகோபருக்கு இதை தெரிவித்து கோகுலத்தில் இருக்கும் தன் குழந்தைகளான கிருஷ்ணரையும் பலராமரையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்து கொண்டிருந்தார். இந்நேரத்தில் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாகவே நம்பிவிட்ட கோகுல தலைவர் நந்தகோபரும் அவர் மனைவி யசோதையும் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்க முடிவெடுத்தனர். தன் மகன் கிருஷ்ணரின் ஜாதக கணிப்பு திருநாளை மலை போல் செல்வத்தை குவித்து வைத்து கொண்டாடினார் நந்தகோபார். பசுக்களையும் பொன்னையும் நவரத்தினங்களையும் தகுதியானவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என வேதம் சொல்கிறது. பிராமணர்களுக்கு இத்தகைய தகுதி இருந்ததால் அவர்களுக்கு தங்கள் பொருளை தானமாக கொடுத்து தங்களை புனிதப்படுத்தி கொண்டனர் கோகுலவாசிகள். நந்தகோபர் மிக அதிகமாகவே தானம் கொடுத்தார். ஏனெனில் அவர் வீட்டில் லட்சுமியின் மணவாளனே பிறந்திருந்ததால் செல்வத்திற்கு ஏது குறை? கிருஷ்ணனுக்கு மிகச்சிறப்பாக ஜாதக கணிப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. இதன் பிறகு கோகுலத்தின் சார்பில் ஹம்சனுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்த நந்தகோபார் மதுராபுரி வந்தடைந்தார். அவரை வசுதேவர் சந்தித்தார். குழந்தைகளை கொல்ல ஹம்சன் முடிவெடுத்திருக்கிறான் என்ற விபரத்தை நேரடியாக சொல்லி அவரை பயமுறுத்தாமல், கோகுலத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரப்போகிறது, நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்று மட்டும் சொல்லி வைத்தார். வசுதேவர் சத்திரியர், நந்தகோபார் வைசியர். இருப்பினும் இவர்கள் சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தனர். தன் நண்பர் தனக்கு தந்த எச்சரிக்கையை மறக்காத நந்தகோபர் மிக கவனமாகவே இருந்தார். இதற்குள் ஹம்சன் குழந்தைகளை கொள்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து முடித்துவிட்டான்.
சூனியக்காரியான பூதனா என்பவளை அழைத்தான். குழந்தைகளை கொல்லும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தான். இப்படிப்பட்ட சூனியக்காரிகளை கேசரி என்பார்கள். சூனியம் தெய்வ வழிபாட்டில் ஊறிப்போனவர்களை தாக்காது. கோகுலத்திலும் அதுவே நிகழ்ந்தது. பூதனா கோகுலத்திற்குள் நுழைந்தவுடன் தன்னை பேரழகியாக மாற்றிக்கொண்டாள். முகத்தில் கனிவை படரவிட்டு கொண்டாள். அவளது அழகும் போலி சாந்தமும் அங்கிருந்தவர்களின் கண்களை ஏமாற்றிவிட்டது. அவ்வூர் மக்கள் அந்த புதியவளை சந்தேக கண்ணுடன் பார்க்கவில்லை. நல்லவர்களின் கண்களுக்கு கெட்டது கூட நல்லதாகத்தான் தெரியும். இதை பயன்படுத்தி கொண்டு தன் மார்பில் நஞ்சை தடவி பல குழந்தைகளை அவர்களது பெற்றவர்கள் அறியாமல் கொன்றாள். அவள் நந்தகோபரின் மாளிகைக்குள் நுழைந்தாள். அவள் மீது சந்தேகம் கொள்ளாத வாயிற்காவலர்கள் அவள் யசோதையை பார்க்க வந்திருக்கலாம் என கருதி தடுக்கவில்லை. யாரும் அறியாமல் கிருஷ்ணன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். குழந்தையை பார்த்ததும் பூதனாவின் மனதில் ஏதோ சஞ்சலம். அது சாதாரண குழந்தையாக தெரியவில்லை. ஏதோ ஒரு சக்தி அதனுள் மறைந்து கிடப்பதை புரிந்து கொண்டாள். இருப்பினும் ஹம்சனின் கட்டளையை அவளால் மீற முடியுமா? குழந்தையை மடியில் வைத்தாள். அவள் மார்பு காம்பை வாயில் திணித்தாள். கிருஷ்ணன் விசப்பாலோடு அவளது உயிரையும் சேர்த்து குடித்தான். அவள் அலறினாள். கோகுலத்தையே அதிர வைத்தது அந்த அலறல். அது மட்டுமா, அவளது அசுர உருவம் வெளிப்பட்டது. 12 மைல் நீளத்திற்கு அவளது உடல் நீண்டது. பூதனாவின் உடலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. கோகுலத்தையே அதிரச் செய்த அவளது அலறல் கேட்டு யசோதையும் ரோகிணியும் இதர கோபியர்களும் ஓடி சென்று கிருஷ்ணரை தூக்கினர். தங்கள் அன்பு குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைக்கு கண்ணேறு பட்டுவிட்டது என எண்ணி பசுவின் வாலை பிடித்து குழந்தையின் உடலை சுற்றி திருஷ்டி கழித்தார்கள். பசு கன்றுகளின் பாதத்தில் ஒட்டியிருந்த தூசை குழந்தையின் உடல் மீது தூவினார்கள். இதன் பிறகு கிருஷ்ணரை நாராயணன் 22 திருநாமங்கள் சொல்லி பாதுகாப்பு தருமாறு வேண்டினார்கள். இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பூதனா கொடுமைக்காரியாக இருந்தாலும் கூட, குழந்தைகளை கொன்றவள் என்றாலும் கூட, கடைசி நேரத்தில் கிருஷ்ணருக்கு பால் ஊட்டிய காரணத்தால் அவள் வைகுண்டத்தை அடைந்தாள். அவளுக்கு முக்தியும் கிடைத்தது. அவளது உடலை கோகுலவாசிகள் எரித்தபோது அதிலிருந்து நறுமணம் கிளம்பியது. நாட்கள் கடந்தன. கிருஷ்ணருக்கு ஒரு வயதானது. இந்த நிகழ்வை யசோதா மிகச்சிறப்பாக கொண்டாடினாள். வாத்தியங்கள் முழங்கின. ஆயர்குல மக்கள் ஒருவர் விடாமல் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பிராமணர்கள் வேத பாராயணம் செய்தனர். யசோதா மகனை அன்போடு நீராட்டினாள். வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அப்படியே கண்ணயர்ந்தார். யசோதை குழந்தையை மடியில் வைத்திருந்தாள். குழந்தை உறங்கிவிட்டதால் ஒரு பட்டு மெத்தையை தரையில் விரித்து ஒரு வண்டியின் கீழே நிழலில் குழந்தையை படுக்க வைத்தாள். பின்னர் மற்ற வேலைகளை கவனிக்க வீட்டுக்குள் போய்விட்டாள். சற்று நேரத்தில் கிருஷ்ணர் விழித்து விட்டார். சாதாரண குழந்தைக்குரிய இயல்புடன் அழ ஆரம்பித்தார். கால்களை உதைத்தார். அவை பார்ப்பதற்கு பிஞ்சு கால்கள். ஆனால் அதன் சக்தி தாழாமல் அருகில் இருந்த வண்டியே நொறுங்கிவிட்டது. சப்தம் கேட்டு வெளியே வந்த யசோதையும் மற்ற ஆயர்குல பெண்களும் இது என்ன விந்தை என்று மூக்கின் மீது விரலை வைத்தனர். யசோதைக்கு பயம் வந்துவிட்டது. வேதம் ஓத வந்த அந்தணர்களிடம், ஐயன்மீர், இந்த குழந்தை பிறந்தது முதல் இப்படித்தான் அற்புதமான செயல்களை செய்கிறான். ஒரு அரக்கியே கொன்றான். இப்போது உங்கள் கண்முன்னால் வண்டியே நொறுக்கிவிட்டான். எனவே குழந்தையின் மீது எதுவும் அண்டாமல் மந்திரங்கள் ஓதி ஹோமம் செய்ய வேண்டும் என வேண்டினாள். அவ்வாறே வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓதினர். அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அள்ளி கொடுத்தார் நந்தகோபர். பூதனாவை கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதை அறிந்து ஹம்சன் தருணாவர்த்தன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பினான். இவன் பறக்கும் வல்லமையுள்ளவன். இவன் வேகமாக மூச்சுவிட்டால் சூறாவளியாக மாறிவிடும். அந்த கொடுமைக்காரன் கோகுலத்துக்குள் புகுந்தானோ இல்லையோ, கோகுலத்தில் பெரும் புயல் வீசியது. எங்கும் புழுதி மண்டலம். ஒருவருக்கொருவர் முகத்தையே பார்க்க முடியவில்லை. இதை பயன்படுத்தி கிருஷ்ணரை தூக்கி கொண்டு உயரே பறந்துவிட்டான் அசுரன். யசோதை கிருஷ்ணரை காணாமல் அழுதாள். ஐயோ, என் மகன் புழுதி புயலில் சிக்கிக்கொண்டானோ, அவன் எங்கே என அரற்றினாள். தருணாவர்த்தன் உயரே சென்று குழந்தையை தூக்கி வீச எத்தனைத்தான். குழந்தை அவனை விட்டால்தானே. குழந்தையின் கைகள் விஸ்தாரமாக விரிந்தன. வர்த்தனின் கழுத்து அதன் பிடியில் சிக்கியது. அப்படியே கழுத்தை இறுக்கிய குழந்தை அவனை வதம் செய்தது. அவன் கீழே விழுந்தான். புயல் அடங்கியது.
கீழே விழுந்து கிடந்த அசுரனை கோகுலவாசிகள் பார்த்தனர். கிருஷ்ணர் அவன் உடல் மீது விளையாடிக் கொண்டிருந்தார். இதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இது தெய்வ குழந்தையாக இருக்குமோ என எண்ணினர். இதை நிரூபிக்கும் வகையில் அடுத்த சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் மணலை அள்ளி தின்று கொண்டிருந்தார். யசோதை அவரை கண்டித்தாள். கண்ணா, என்னிடம் நீ ஓடோடி வந்தால் நான் பால் தருவேனே, ஏன் மண்ணை தின்கிறாய் என்று செல்லமாய் கண்டித்தாள். அன்று கிருஷ்ணர் அவளது கண்களுக்கு பூரண லட்சணமாய் தெரிந்தார். அது கண்டு பூரித்த அவளது மார்புகளில் பால் நிறைந்தது. அதை அன்போடு ஊட்ட முயன்றாள். கிருஷ்ணர் வாய் திறக்க மறுத்தார். அவரது வாயை கட்டாயப்படுத்தி திறந்தாலோ இல்லையோ வாயுக்குள் அண்ட சராசரமும் சுழன்று கொண்டிருந்தது. நந்தகோபரிடம் இந்த அதிசய நிகழ்ச்சியை எடுத்துச் சொன்னாள் யசோதை. நந்தருக்கும் குழந்தையை பற்றிய கவலை அதிகரித்தது. குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் என்ன என்று தோன்றியது. ஜாதகம் கணிப்பதில் மிகச்சிறந்த ஞானியாக திகழ்ந்தவர் கர்கமுனிவர். அவரை வரவழைத்து உபசரித்து பின்பு நந்தகோபர் கிருஷ்ணரின் ஜாதகத்தை மட்டுமின்றி ரோகிணியின் மகனான பலராமனின் ஜாதகத்தையும் கொடுத்தார். ஜாதகத்தை பார்த்த முனிவர் அதிர்ந்தே போய்விட்டார். நந்தகோபரும் யசோதையும் இதுவரை கிருஷ்ணன் தங்கள் பிள்ளைதான் என எண்ணிக்கொண்டிருந்தனர். தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் அது கூடையில் சுமக்கப்பட்டு ஹம்சனின் மாளிகைக்கு சென்றதும் சிறையில் பிறந்த கிருஷ்ணன் தன்னருகே படுக்க வைக்கப்பட்டதையும் யசோதை அறிய மாட்டாள். தான் பெற்ற மகன் என்றே அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து விட்டார் கர்கமுனிவர். பலராமனும் தேவகியின் வயிற்றில் கருவாகி ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டவன் என்பது தெரிந்தது. எப்படியாயினும் குழந்தைகளுக்கு தந்தை வசுதேவர் என்பதை புரிந்து கொண்டு விட்டார் கர்கமுனிவர். இதை நந்தகோபரிடம் தெரிவித்தும் விட்டார். நந்தகோபரே, இக்குழந்தை சாதாரண பிறவியல்ல, அந்த விஷ்ணுவின் அம்சம். ஒரு பிறவியில் சிவப்பாக, இன்னொரு பிறவியில் மஞ்சளாகவும், இப்போது கருப்பாகவும் பிறந்திருக்கிறார். மனிதர்களுக்குள் நிறபேதம் இருக்கக்கூடாது என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அவர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்று ஜாதகம் சொல்கிறது. உம் மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கிறது. அவள் துர்க்கை என்னும் தெய்வமாக மாறிவிட்டாள். பெற்ற பிள்ளையே தன்னுடையது இல்லை என்பதும் தனக்கு பிறந்த குழந்தை தெய்வமாகி விட்டது என்பதையும் அறிந்த பிறகும் எந்த சலனத்தையும் அவர் காட்டவில்லை. மாறாக விஷ்ணுவே தன் மகனாய் வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் அடைந்தார். பலராமரும் கிருஷ்ணரும் இப்போது தங்கள் பாலிய லீலைகளை துவங்கிவிட்டார்கள். கோபியரின் வீடுகளுக்குள் நுழைவார்கள். பசுக்கள் பால் பொங்கும் மடுவுடன் காட்சி தருவதை பார்த்து மகிழ்வார்கள். கன்றுகளை யாருக்கும் தெரியாமல் அவிழ்த்து விடுவார்கள். அவை மகிழ்ச்சியுடன் ஓடி சென்று தாயின் மடியில் சுரந்து நிறைந்திருக்கும் பாலை குடிக்கும். அது கண்டு கைகொட்டி ஆனந்தமடைவார்கள். பின்பு கோபியரின் வீட்டுக்குள் புகுந்து வெண்ணெயை திருடுவார்கள். அதை குரங்குகளுக்கு கொடுப்பார்கள். கோபியர்கள் அவர்களின் புத்திசாலித்தனத்தை ரசிப்பார்கள். அதே நேரம் திருடுவது தவறு என கண்டிப்பார்கள். யசோதையிடம் ஒருத்தி சென்றாள். அம்மா யசோதா, உன் மகன் என் வீட்டில் வெண்ணெய் திருட வருகிறான் என்று பானையை இருளில் ஒளித்து வைத்தேன். அவன் என்னடாவென்றால் தன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளின் ஒளியிலேயே அந்த பானையை கண்டுபிடித்து விடுகிறான். பானை காலியாகி விட்டது என்றாள். சரி சரி, அவன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகையை இனி கழற்றி விடுகிறேன் என்றவள் கிருஷ்ணரை கண்டிப்பதற்காக கையை ஓங்கினாள். பால்வழியும் முகத்துடன் அந்த சிங்காரக் கண்ணன் அவளை ஒரு அன்பு பார்வை பார்க்கவே கை தானாகவே கீழே வந்துவிட்டது. வசுக்களில் ஒருவரான துரோணர் என்பவர் தாரா என்ற தன் மனைவியுடன் வசித்தார். அவர்களிடம் பிரம்மா, நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்யணும் என்று உத்தரவிட்டார். அப்போது அவர்கள், தந்தையே, நீங்கள் கூறும் உத்தரவின்படி நடக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார், என்னென்ன சேஷ்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும். பிற்காலத்தில் அவரது இந்த சேஷ்டைகளையெல்லாம் படிப்போரும் கேட்போரும் பாவ விமோசனம் பெற வேண்டும் என்றார். அந்த பிறவியில் அப்படி நடக்காதென்றும் மகாவிஷ்ணு பூலோகத்தில் நடக்கும் அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொன்னார். அதன்படி இப்பிறவியில் அந்த தம்பதியர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணன் தேவகியின் வயிற்றில் பிறந்த பாழிய பருவத்தை கழிக்க வந்திருக்கிறார். யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு. அதில் வீட்டு வேலை செய்பவளுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது. எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டாள். அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தான்.
கிருஷ்ணன் செய்யும் சேஷ்டைகளை பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கி போனாள். அப்போது அவளை அறியாமல் அவளது மார்பில் பால் சுரந்தது. அந்நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார். தாயிடம் வெண்ணெய் கடவதை நிறுத்திவிட்டு தனக்கு பாலூட்ட வேண்டும் என்று தன் ஆசையை குறிப்பால் தெரிவித்தார். இதை உணர்ந்த யசோதையும் கிருஷ்ணருக்கு பால் புகட்டினார். அந்த நேரத்தில் அவள் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து வழிய ஆரம்பிக்கவே குழந்தையை ஒதுக்கிவிட்டு அடுப்பை நோக்கி ஓடினாள் யசோதா. எனவே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது. அவரது முகம் கோவை பழமாக சிவந்து விட்டது. ஒரு கல்லை எடுத்தார், எரிந்தார். அம்மா விட்டு சென்றிருந்த வெண்ணெய் தாளி உடைந்தது. சிந்திய வெண்ணெய் ஒரு கை நிறைய அள்ளிக்கொண்டார். ஒரு தனி இடத்திற்கு போனார். தலைக்குப்புற கவிழ்க்கப்பட்டிருந்த ஒரு உரலில் அமர்ந்து வெண்ணெயை தின்ன ஆரம்பித்து விட்டார். பசி பொறுக்க மாட்டார் போலும் நம் சின்ன கண்ணன். பகிர்ந்துண்ணும் குணம் அவரை விடுமா? அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தார். யசோதா பால் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பினாள். பானை உடைந்திருந்தது. கிருஷ்ணன் தான் இதை செய்திருப்பான் என்பதை அவள் அறிவாள். அந்த பொல்லாதவனை தேடினாள். தூரத்தில் உரல் மீது அமர்ந்திருந்தான். அவனை பிடிக்க ஓடினாள். அவன் அவளுக்கு போக்கு காட்டிவிட்டு ஆங்காங்கே மறைந்து கொண்டான். அவள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவனே அவளது பிடியில் சிக்கிக் கொண்டான். மாயவனே, வசமாக சிக்கினாயா? வெண்ணெயை எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்தேன். நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய். உன்னை கட்டி போட்டால்தான் சரி வருவாய் போலும் என்றவள் கயிற்றை எடுத்தாள். அவனை இழுத்து வந்து கட்டி போட முயற்சித்தாள். கயிறு போதவில்லை. இன்னும் சில கயிறுகளை எடுத்து வந்து சேர்த்து கட்டினாள். என்ன அதிசயம்! எப்படி கட்டினாலும் கயிறின் நீளம் கூடவே இல்லை. அவள் சோர்ந்து விட்டாள். இப்போதும் கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார். அவளது அன்புக்கு கட்டுப்பட்டார். கயிறு நீளமானது. யசோதைக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். அந்த குறும்புக்காரரை கட்டி போட்டாள். வேலையை பார்க்க போய்விட்டாள். அங்கே 2 அர்ஜுன மரங்கள் இருந்தன. கண்ணனை வணங்கி அவை பேச ஆரம்பித்தன. பரந்தாமா, நாங்கள் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனின் மக்களான நலகூபரன், மணிகிரீவன் எங்களை நாரத மகரிஷி சபித்து விட்டார். எங்களின் இந்த ரூபத்தை மாற்றி சுயரூபம் தர வேண்டும் என வேண்டிக் கொண்டன அந்த மரங்கள். உலகத்து செல்வம் அனைத்தையும் குவித்து வைத்திருக்கும் குபேரனின் பிள்ளைகள் செய்த அட்டகாசம் கொஞ்ச நஞ்சமல்ல. பணம் உள்ளவனிடம் 3 பழக்கங்கள் பிரதானமாக இருக்கும். மது, மாது, சூது ஆகியவையே அவை. இதில் முதல் 2லும் ஊறி கிடந்தார்கள் கூவரக்கிரீவர்கள். ஒரு முறை பல பெண்களுடன் ஒரு குளத்தில் ஜலக்கிரீடையில் ஆழ்ந்திருந்தனர். அந்த பெண்களும் ஆடை களைந்து போதையில் இருந்தனர். அப்போது அங்கு வந்த நாரதரை மதிக்கவில்லை. இதை கண்ட நாரதர் இருவரையும் அர்ஜுன மரமாகும்படி சபித்து விட்டார். மேலும் இருவரும் தேவர்கள் என்பதால் அவர்களுக்கு விஷ்ணுவின் தரிசனம் மூலம் விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதே நாரதரின் விருப்பம். அவர்களை மரமாக மாறும்படி சபித்து விட்டார். பகவான் நாராயணன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமிக்கு வரும்போதுதான் உங்களுக்கு சுயரூபம் கிடைக்கும் என சொல்லிவிட்டார். கிருஷ்ணர் உரலை இழுத்துக்கொண்டு நெருங்கி நின்ற மரங்களிடையே சென்றார். அவரது ஸ்பரிசம் பட்டதோ இல்லையோ, அந்த தேவர்கள் உயிர் பெற்று பகவானை வணங்கி இனி தவறு செய்வதில்லை என்று உறுதியளித்து விடைபெற்றனர். பின்னர் உயிரற்ற அந்த மரங்களை இழுத்து சாய்த்தார் கிருஷ்ணர். மரங்கள் சாயும் சப்தம் கேட்டு நந்தகோபரும் மற்றவர்களும் ஓடி வந்தனர். குழந்தை காயமின்றி தப்பியதை பார்த்து ஆனந்தம் கொண்டனர். இப்படியாக கிருஷ்ணன் பல லீலைகள் புரிந்து கடைசியில் ஹம்சனை கொன்றார் என்று புராணங்கள் சொல்கிறது. நன்றி.